ஐந்தாம் வகுப்பு தமிழ் இயல் 2 மூதுரை. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ நூற்குறிப்புக்கு போகலாம். முதுமை கூட்டல் உரை மூதுரை. முதுமையான அறிவுரைகளை கொண்டது மூதுரை. இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்குகிறது. இந்நூலில் நீதி கருத்துகள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன. இந்நூலை இயற்றியவர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி முதலிய பிற நீதி நூல்களையும் இயற்றியுள்ளார். நாம் மூதுரை செயலுக்கு போகலாம். நான் எப்படி வாசிக்கிறேன்னு கவனிங்க. அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி. அடக்கம் உடையார் அறிவு கூட்டல் இலர் என்று பிரித்து வாசிக்க வேண்டும். அடுத்து என்று கூட்டல் எண்ணி என்று பிரித்து வாசிக்க வேண்டும். கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வரும் கூட்டல் அளவும் என்று பிரித்து வாசிக்க வேண்டும். வாடி இருக்குமாம் கொக்கு. இந்த பாடலுக்கு இந்த செயலுக்கு பொருள் கொள்ளும் பொழுது 3வது 4வது அடிகளிலிருந்து பொருள் கொள்ள வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க. ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இப்போ நாம் சொற்பொருளுக்கு போகலாம். மடைத்தலையில் நீர் பாயும் வழி. ஓடு மீன் நீரில் ஓடுகின்ற மீன். உருமீன் பெரிய மீன்கள். வரும் அளவும் வரும் வரையில். ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும். மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க. மடையில் நீரோடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க. வாடி இருக்குமாம் கொக்கு. கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அடுத்து மேலே இருக்கிற 2 வரிகளுக்கு போலாமா? அடக்கம் பணிவு. உடையார் உடையவர். அறிவிலர் அறிவு இல்லாதவர். கருதவும் நினைக்கவும். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர்கள் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம். மறுபடியும் பாடலின் விளக்கத்திற்கு போகலாமா? மடையில் ஓடுகின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க. கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர்கள் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம். இப்போ நாம் புத்தக பயிற்சிக்கு போகலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 1. என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. நம்ம புத்தகத்தில் 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான விடையை எடுத்து ஒன்றை எடுத்து எழுத வேண்டும். என்றெண்ணி எண் கூட்டல் ரெண்ணி. அடுத்து என்று கூட்டல் எண்ணி என்று கூட்டல் எண்ணி என்று கூட்டல் ரெண்ணி. இதற்கான விடை என்று கூட்டல் எண்ணி. அடுத்ததுக்கு மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. மடைத்தலை மடத்தலை மடைத்தலை மடத்தலை. இதற்குடைய விடை மடைத்தலை. அடுத்து 3வது வரும் அளவும் வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வரும் அளவும் வரும் அளவும் வரு அளவும் வரும் அளவும். இதற்கான சரியான விடை வரும் அளவும். 4வது அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். இதனுடைய பொருள் அறிவில்லாதவர். அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் பார்ப்போமா? அறிவில்லாதவர், அறியாதார், படிக்காதவர், அறிவுடையவர். இதனுடைய விடை அறிவுடையவர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள்
வாடுதல், நனைத்தல், வருந்துதல், நினைத்தல். இந்த நான்கில் ஈ என்பது விடை, நினைத்தல். அடுத்து பயிற்சிக்கு போகலாம். இப்பாடலில் இரண்டாம் எழுத்து, அதாவது எதுகை, ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. அடக்கம், கடக்க, டா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. உடையார், மடைத்தலை, டை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. கருதவும், வருமளவும், இருக்குமாம், ரூ எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. அடுத்து மடைத்தலை, இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்கலாமா? மடை, தலை, மலை, தடை. அடுத்து பொறுத்துகவுக்கு விடை பார்ப்போமா? ஒரு மீன், பெரிய மீன். கருதவும், நினைக்கவும், அறிவிலர், அறிவு இல்லாதவர். மடைத்தலை, நீர் பாயும் வழி. அடக்கம், பணிவு. அடுத்த பயிற்சியான வினாக்களுக்கு விடையளிக்க என்பதற்கு செல்லலாம். முதல் வினா, கொக்கு எதற்காக காத்திருக்கிறது? கொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கிறது. கொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கிறது. இரண்டாவது வினா, யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார்? தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார். தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார். சரி மாணவர்களே, அடுத்து இதே இரண்டாவது இயலில் வறுமையிலும் நேர்மை என்ற துணைப்பாடத்தின் வழியாக சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.